அந்த அம்மா தான் ஆர்கே நகர்ல நின்று வெற்றி பெற்றாங்க. அந்த அம்மாவை ஜெயிக்க வச்ச மண் இது. அதான் சொன்னேன் இந்த மண்ணுன்னு. அப்புறம் அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்த பிறகு ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்தாரு. கடந்த எல்லா தேர்தலையும் தோல்வி. ஏன் தோல்வி? மக்களால் உருவாக்கப்பட்ட தலைவர் அவர் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர் கிடையாது. அம்மா சசிகலா அம்மா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. கடைசியில் சசிகலா அம்மா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி மக்கள் நம்புவாங்க? அப்ப மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அந்த ரெட்டையிலன்னு சிம்பிளுக்காக இன்னைக்கு ஒரு 17-18% ஓட்டு இருக்கு. அவ்வளவுதான் இன்னைக்கு அதிமுக. நம்ம லேட்டஸ்டா எடுத்த சர்வேல திமுகவோட நம்ம 2% அதிகமா இருக்கும் இன்னைக்கு. இதுதான் உண்மை. அதான் பயம் உங்களுக்கு. அதிமுக 3வது இடத்துக்கு போயிருச்சு. அதனாலதான் விமர்சனம் தலைவர் விஜய் மேல பயங்கரமா. யாரு? 3 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. திமுக, அதிமுக, பிஜேபி. இப்ப 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் எதுக்குறாங்க. அந்த 3 பேர் யாரு தெரியுங்களா? அந்த 3 பேர் கூட எத்தனை கூட்டணி இருக்கு? இது தமிழக வரலாற்றிலே நடந்ததில்லை. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கூட கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. டெல்லி கூட நீ சப்போர்ட் பண்ணுச்சு இன்டைரக்டா. ஆனால் இன்னைக்கு ஒரு ஆள், ஒரு கட்சி, ஒரு சாமானிய கட்சி, இளைஞர்கள் ஒட்டுமொத்தமா நிக்கிறாங்க. யார் எதிர்த்து? திமுக கூட 26 கட்சி கூட்டணி. ஸ்டாலின் சார் பதறார். நேத்து ஏதோ ஒரு அம்மா திடீர்னு வந்து நம்ம கட்சிக்கு வந்து திட்டிட்டு போச்சு. பார்த்தா திடீர்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு சால்வை போட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு பயம் பாருங்க ஸ்டாலின் சாருக்கு. யார் யாரெல்லாம் திட்டுறாங்களோ முதலமைச்சரை பர்சனலா பாக்குறாரு நம்ம தலைவரை. அப்ப அவருக்கு எவ்வளவு பயம். ஒரு பயம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களா? ஒரு முதலமைச்சர் ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஒரு யூடியூப்ல பேசுறவங்களை கூட்டிட்டு போய் ஒரு சால்வையா போட்டு வாங்க 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 விஜய் சாரை திட்டீங்களா? அப்ப திமுக நீங்க திமுக இப்ப திமுக சேரணும்னா ஒன்னே ஒண்ணுதான். நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் நீங்க திட்டுனீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கன்னு சால்வை போட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு ஒரு கேவலமா கட்சியை மாறிடுச்சு திமுக இன்னைக்கு. அண்ணா எப்படி எல்லாம் உருவாக்குனார். கடமை, கண்ணியம், கட்டிப்பாடு, சமூக நீதி, இருமொழி கொள்கை, இதெல்லாம் எனக்கு உண்மை தெரியாது. நீ திமுக பத்தி சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? சமூக நீதியா? சமூக நீதி எல்லாம் தெரியாது. கான்ட்ராக்டர் கமிஷன் உனக்கு எவ்வளவு வரும் எனக்கு எவ்வளவு சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான்.